இந்த விஷயம் இவ்வளோ நாள் தெரியாம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட பயிற்சியாளர் மிகப்பெரிய வருத்தத்துல இருக்கிறாரு. அதுக்கு காரணம் நேத்து நடந்த மேட்ச் தான். ஒரு 14 வயசு பையன் லக்னோ அணிய வாயடக்க வச்சது மட்டுமில்லாம மொத்த கிரவுண்டையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கான். அவன் பேரு யாரு, எங்க இருந்து வந்திருக்கிறான்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஐபிஎல் தொடர்ல நேற்று குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 8 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா வெற்றி பெற்றாங்க. முதல்ல பேட்டிங் செஞ்ச குஜராத் 209 ரன்களை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதா களமிறங்கின ராஜஸ்தான் அணி 15.5 ஓவர்லயே 2 விக்கெட்டை மட்டுமே கொடுத்து 212 ரன்களை எடுத்து அபாரமா வெற்றி பெற்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம்னா 14 வயசே ஆன சூரியவன்ஷிங்கிற இளம் சுட்டி வீரன் தான். இந்த சீசன்ல அதிகமா அரை சதம் அடிச்ச முதல் வீரர், இந்த ஐபிஎல் சீசன்ல அதிவேக சதம்னு பல சாதனைகளை அவர் படைச்சிருக்கிறாரு. பீகார்ல உள்ள தாஜ்பூர் கிராமத்தை சேர்ந்த 13 வயது வைபவ் சூரியவன்ஷி ஐபிஎல் ஏலத்துல ராஜஸ்தான் அணியால வெறும் 1.10 கோடி ஏலத்துல எடுக்கப்பட்டாரு. இதன் மூலமா ரொம்ப சின்ன வயசுலயே ஐபிஎல்ல விளையாடுற வீரர் அப்படிங்கிற பெருமையை முதல்லயே பிடிச்சிட்டாரு. ராஜஸ்தான் அணியில இணைஞ்ச பிறகு இந்த மாத தொடக்கத்துல அவருக்கு 14 வயசும் பிறந்துச்சு. வைபவ் சூரியவன்ஷியோட கிரிக்கெட் பயணம் அவருக்கு 4 வயசுலயே தொடங்கிச்சான். அவருடைய அப்பா விவசாயியா இருந்தாலும் மகனுக்கு கிரிக்கெட் மேல கொல்ல பிரியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய 9 வயசுலயே சமஸ்திபூர்ல உள்ள கிரிக்கெட் அகாடமியில சேர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் பல போட்டிகள்ல பயங்கரமா விளையாடின அவரை பார்த்துதான் இந்த ஐபிஎல் போட்டியில அவரை ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 2 போட்டிகளை மட்டும் ராஜஸ்தான் அணி சூரியவன்ஷியை களமிறக்க தான் யாருன்னு நிரூபிச்சிருக்காரு. அவரு வெறும் 35 பந்துலயே சதம் விளாசி எல்லாரையுமே பிரமிக்க வச்சாரு. இவருடைய இந்த அதிரடி ஆட்டத்தால ராஜஸ்தான் அணி நேத்து லக்னோ அணியை வீழ்த்தி வெற்றி அடைஞ்சது. இப்படி இவர் விளையாடுவார்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே இறக்கிருப்பேனே அப்படின்னு நினைச்சு ராஜஸ்தான் அணியோட பயிற்சியாளர் இப்போ சோகத்திலையும் அதே சமயம் பயங்கர குஷியிலையும் இருக்கிறாராம். ஐபிஎல்ல இப்பெல்லாம் இளம் வீரர்கள் மட்டும்தான் வந்த உடனே பயங்கரமா 4-6 அடிக்க, பயிற்சியாளர்களும் இப்போ அதுக்கேத்த மாதிரி இளம் வீரர்களை எல்லாம் பார்த்து டீமுக்குள்ள இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இத பார்த்து அடுத்த அணிகள் அடுத்த வருஷத்தோட ஏலத்துல மூத்த வீரர்களை எல்லாம் விட்டுட்டு இளம் வீரர்களை இறக்க போறதா தகவல்கள் வந்துட்டு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.